உதவும் சேதங்களை அது உருவாக்கும். வாழை, தென்னை, பயிர்கள், நிலங்கள் எல்லாவற்றும் ஒரு பெரும் சேதாரங்களை உருவாக்குகிறது. இந்த வனவிலங்கு சட்டத்தின்படி வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் மக்கள் உயிர்களுக்கு எந்த ஆபத்தும் அவர்கள் விளைபொருளை நாசம் செய்யாமல் இருப்பதற்கு உரிய முறையில் ஒன்றிய அரசு குறிப்பாக மலையிலாக்கா கடும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்படுகிற மக்களை அழைத்து பேசணும். இங்குள்ள நவீன சூழலை பயன்படுத்தி, நவீனங்களை பயன்படுத்தி யானைகள் விளைநிலங்களுக்கு கடந்து விடாதபடி, குடியிருப்புகளில் கடந்து விடாதபடி நல்ல திட்டங்களை தந்து பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை. சிவகிரி, புளியங்குடி இந்த பகுதியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி பலமுறை இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.